ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நைட்டு அடிக்கடி சிறுநீர் வருதா? யூரின் பிளாடர் ஃபுல்லான மாதிரியே இருக்குதா? ப்ராஸ்டேட் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த வெங்காயம் வைத்தியம் இதுக்கு போதுங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூரின் பிளாடர் ப்ராஸ்டேட்லாம் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாமா? 40, 50, 60 வயசை கடந்ததுக்கு அப்புறமா நைட்டில் அடிக்கடி யூரின் வர்றது, சிறுநீர் சொட்டுறது, எரிச்சல், சிறுநீர் பை காலியாகாம இருக்கிறது போல உணர்றது, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம உடம்புல தண்ணீர் குறைவு ஏற்படுறப்ப வரும். வீக்கம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், நேச்சுரல் டீடாக்ஸ் இதெல்லாம் இல்லாததுனால தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இதுக்கான இயற்கை தீர்வு பக்க விளைவு இல்லாதது தான் இந்த வெங்காய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். வெங்காயத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த 3 விதமான கஷாயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 3 மெத்தட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதுதாங்க வெங்காய தோல் கஷாயம். கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கா? நம்ம வெங்காயத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதோட தோலை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த வெங்காய தோலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கஷாயம் செய்ய போகிறோம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி வெங்காயத்தோல், 600 மில்லிலிட்டர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. வெங்காயத்தோலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் அழுக்கு மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 600 மில்லிலிட்டர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயத்தோலை போடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ தண்ணியோட கலர் இருக்குல்ல, அது வெங்காயத்தோல் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வெது வெதுப்பான இந்த கஷாயத்தை 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து குடிச்சிடுங்க. இதை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டு உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிக்கணும். 7லிருந்து 14 நாட்கள் தொடர்ந்து ஒரு நேரம் குடித்தாலே நல்ல பலன் கிடைக்கும். இப்படி குடிச்சிங்கன்னா பிளாடர் நல்லா க்ளீன் ஆகும். அதனால சிறுநீர் எரிச்சல் குறையும். ப்ராஸ்டேட் ஸ்வெல்லிங், அதாவது ப்ராஸ்டேட்டோட வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். நைட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வரும்ல, அதுவும் படிப்படியாக குறைய ஆரம்பித்து நல்ல பலன் கிடைக்கும். செகண்ட் மெத்தட். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? 2 வெங்காயம், 600 மில்லிலிட்டர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. 2 வெங்காயத்தையும் தோலை நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 600 மில்லிலிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கீங்கள அந்த வெங்காயத்தை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கீங்கல்ல அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அந்த டம்ளரை மூடிடுங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கழித்து தண்ணியிலிருந்து அந்த வெங்காயத்தை வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கிறது தாங்க இந்த செகண்ட் மெத்தட். இதை காலையில் குடிக்கலாம். உங்களுக்கு காலையில் டைம் இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட குடிக்கலாம். வாரத்துக்கு 3லேருந்து 4 நாட்கள் மட்டும் குடித்தா போதும், நல்ல பலன் கிடைக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறப்ப ப்ராஸ்டேட் கிளாண்ட் சீராகும், யூரினோட ஃப்ளோவும் நல்லா அதிகமாகும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது சரியாகும். உடம்பில் இருக்கக்கூடிய வீக்கம் வலியெல்லாம் குறைக்கும். அடிக்கடி சிறுநீர் வர்றது கூட குறைய ஆரம்பிக்கும். தேர்ட் மெத்தட். இது யாருக்குன்னா வெங்காயம் சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பேரிக்காய் மெத்தட் இருக்குல்ல, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெமிடியில் ஏன் பேரிக்காயை பயன்படுத்துகிறோன்னா, உடல் சூட்டாட சிலருக்கு இந்த மாதிரி யூரின் அடிக்கடி வரலாம். பேரிக்காய் சாப்பிட்றப்ப அது உடம்பை குளிர்ச்சியாக்கும். நேச்சுரலாகவே நீர்ச்சத்து இதில் 85% இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா யூரின் பிளாடரை கூலாக வச்சுருக்கும். அதுக்கு தேவையான மினரல்ஸை கூட கொடுத்துரும் இந்த பேரிக்காய். பேரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. இது பிளாடரை ஹீட்லேருந்து ரெடியூஸ் பண்ணும். யூரின் ஃப்ளோவை சீராக்கும். ப்ராஸ்டேட் இரிட்டேஷனை குறைக்கும். பேரிக்காயில் தேன் சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக்கலாம். பிளாடரில் புண்கள் இருந்துச்சுன்னா அது நல்லா ஹீல் ஆகும், அது சரியாகும். எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். யூரின் பிளாடருக்கு சத்தான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பேரிக்காய் தேன் கலவை. இந்த மெத்தடுக்கு தேவையான பொருட்கள்: 1 பேரிக்காயை எடுத்துக்கோங்க. நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய தேன் எடுத்துக்கோங்க.
பேரிக்காய நல்லா வாஷ் பண்ணிட்டு, தோல நீக்காம சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுல மேல சொன்னோம்ல, அது மாதிரியே பேரிக்காக்கு மேல 1 டேபிள் ஸ்பூனு தேனை ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு மென்னு சாப்பிடுங்க. ஜூஸாலாம் குடிக்கக்கூடாது. பல் இல்லைன்னா கூட நீங்க உரல்ல போட்டு இடிச்சு சாப்பிடுங்க. வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாது. நைட்டு டின்னருக்கு அப்புறமா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இத சாப்பிடணும். 14 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். 3 நாள்ல யூரின் எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். 5லேருந்து 7 நாள்ல சிறுநீர் அடிக்கடி வர்றது குறையும். 10 நாள்ல யூரின் பிளாடர் ஸ்ட்ராங் ஆகும். 14 நாள்ல உங்களுக்கு முழுமையா நல்ல பலன் கிடைச்சிருக்கும். இத நீங்களே உணர முடியும். இந்த 3 மெத்தடும் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்க்கலாமா? 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கிறவங்க, பாடி ஹீட்டா இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த 3 மெத்தடுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் இந்த 3 மெத்தடையும் தவிர்த்துறலாம் அப்படின்னு பார்க்கலாம். சுகர் பேஷண்ட், பிரெக்னெண்ட்டா இருக்கக்கூடிய பெண்கள், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அதிகமா இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, நீங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 3 மெத்தடையும் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோல வெங்காயத்தையும் பேரிக்காயையும் பயன்படுத்தி எப்படி இரவுல அடிக்கடி சிறுநீர் வர்றதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.